வரிக்கி சுத்தமானது, கலப்படம் இல்லாத வரிக்கி வச்சா அந்த மாட்டு கொழுப்பு அது இதெல்லாம் போட்டு செய்ய மாட்டாங்க, வெறும் நெய் போட்டு தான் செய்வாங்க. இங்கே அவங்கள எடுத்து கொடுப்பாங்க, வச்சு அது 2 நாள் 3 நாள் ஆகி பார்சல் பண்ண மாட்டாங்க. 22 வெரைட்டிஸ்க்கு மேலே இருக்குது. ட்ரஃபிள்ஸ்லேயே உங்களுக்கு 10 வெரைட்டிஸ் வரும். கேரமல் ட்ரஃபிள், காஃபி, ஆரஞ்சு, ஏசல் நட், அந்த மாதிரி ட்ரஃபிள்ஸ் எல்லாமே இருக்குது. 9 ஃப்ளேவர்ஸ் வரும். ஸ்லாப் வெரைட்டிஸ்லேயே உங்களுக்கு 7 வெரைட்டிஸ் வரும். ரோஸ்டட் ஆல்மண்டு, ரோஸ்டட் கேஷ்யூ, ஏசல் நட் பட்டரு, வால்நட் கிராண்டு, மிக்சர் நட்ஸு, எல்லாமே ஃப்ரூட் அண்ட் நட்ஸ், எல்லா சாக்லேட்ஸும் வரும். இங்கே இந்த ஃபேக்ட்ரியில் இதுனாக்கா நட்டீஸ் வெரைட்டிஸ் தான். நட்டீஸில் 6 வெரைட்டிஸ் இருக்கும். ஆல்மண்ட் நட்டீஸ், கேஷ்யூ நட்டீஸு, ஏசல் நட்டீஸு, ரைசின் நட்டீஸு, ரைஸ் கிறிஸ்பி நட்டீஸு. இதில் வெளியில் வந்து உங்களுக்கு ஆல்மண்ட் நட்டீஸு, பட்டர்ஸ்காட்ச் நட்டீஸு, ரைஸ் கிறிஸ்பி நட்டீஸ் 3 நட்டீஸ் சாம்பிள் தருவாங்க. அதுலேயும் உங்களுக்கு வந்து குவாலிட்டி தெரிஞ்சிடும். கீழெல்லாம் வந்து வெறும் பீனட்டில் மட்டும் தான் உங்களுக்கு நட்டீஸ் செஞ்சு தருவாங்க. ஊட்டியிலே நட்டீஸ் ரேர். இந்த ஃபேக்ட்ரி நட்டீஸ் ரெண்டுமே ஸ்ட்ராங் அண்ட் மீடியம் நல்லாயிருக்கும். நேச்சுரல், எது கலக்காது, ஒரிஜினாலிட்டி. இது வந்து சாக்லேட் பவுடர் கலந்துருக்கும், கோகோ பவுடர் மிக்ஸு. இது ஏலக்காய், இது மசாலா. ஆனால் இதெல்லாம் எசன்ஸ் கிடையாது, சென்டட் கிடையாது, ஒரிஜினல் ஃப்ளேவர். நோ கலர், நோ கெமிக்கல், நோ எசன், நோ சென்டட், 100% பியூர் நேச்சுரல் ஃப்ளேவர் கலந்துருக்கோம். இதெல்லாம் ஒரு தடவை நம்ம தில்லி, மும்பை, எந்தெந்த ஊர் இருந்தெல்லாம் நிறைய பேர் ஒரு பாக்கெட் 2 பாக்கெட் வாங்கியிருக்கிறாள். ஆன்லைன் கொரியர்லாம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த க்ரீன் டீ, இதெல்லாம் வந்து ஒரிஜினல் ஹனி அண்ட் லெமன் கலந்துருக்கோம். இது டீ பேக் இருக்குது, டிப் பண்ணி குடிக்குது. இது க்ரீன் டீ நேச்சுரல். இது வந்து 4 வெரைட்டி அசட்டட் டிப்ஸ். இது வந்து ஒரு க்ரீன் டீ இருக்குது. ஹாய் ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் தான் உங்கள் சூர்யா. எப்பவும் போல் போடுற ஃபுட் வீடியோ மாதிரி இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. நம்மளாம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டை நோக்கி வேலையே வாழ்க்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே உள்ள எளிமையான வாழ்வியல் அப்புறம் எளிமையான மக்களை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கையில் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஏன் இவ்வளோ ஓடிக்கிட்டே இருக்கோம், கொஞ்சம் ரிலீஃப் ஆகி மைண்ட் ரிலீஃபாக ஒரு இடத்துக்கு போகலாமேன்னு சொல்லி வந்த இடம் தாங்க இந்த ஊட்டி. எப்படி ஃபாரினர்ஸ்லாம் மைண்ட் ரிலீஃபுக்காண்டி சுவிட்சர்லாந்து போகிறாங்களோ அதே மாதிரி நம்ம தமிழகத்தோட சுவிட்சர்லாந்து தான் நம்ம ஊட்டி தாங்க. எப்போவுமே ஜில்லுன்னு அடிக்கிற காற்று, அப்புறம் இங்கே இருக்கிற பருவநிலை, இதில் தாங்க இங்கே நிறைய டூரிஸ்ட் வர்றதுக்கான காரணமாக இருக்குது. மலைகளின் இளவரசியாக இருக்கிற ஊட்டியில் இங்கே வாழ்கிற பெரும்பாலும் மக்களின் வாழ்வாதாரமாக இங்கே இருக்கிற நிறைய குடிசை தொழில்கள் இருக்குது. அதில் முக்கியமாக சாக்லேட் ஃபேக்ட்ரி, அதுக்கப்புறம் தேயிலை தோட்டம், அதுக்கப்புறமா வரிக்கி, இதெல்லாம் தாங்க இந்த ஊட்டியோட சிறப்பு. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது 100 வருஷமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம நடத்துறது வந்துட்டு ஒரு 30 வருஷம் 35 வருஷம் ஆச்சு இந்த இடத்துக்கு வந்துட்டு. அதுக்கு முன்னாடி இவ்வளோ ஃபேமஸ் எல்லாம் கிடையாது. இப்போ வந்துட்டு நம்ம வந்ததுலேருந்து இந்த குவாலிட்டி, வரிக்கை குவாலிட்டி எல்லாம் ரெடி பண்ணி கிலோ 200 ரூபாய்க்கு. அந்த குவாலிட்டி தான் மெயினாக வரிக்கை செய்கிறோம். அந்த குவாலிட்டி வேகத்துக்கு 1.5 hour ஆயிரும். நேச்சுரல் பிறகு தான் இதெல்லாம். அது அப்படி கிடையாது. அதை நம்ம செய்யற இந்த பதம் வந்துட்டு அப்படி வரணும்னா நம்ம அந்த குவாலிட்டி தான் மெயின். உங்களுக்கு பாயில் சொன்னால் தெரியும், அது பார்த்தா தான் அதை காலையில் இருந்தது அது முடிஞ்சிருச்சு. வரைக்கும் அது செய்யறதெல்லாம் அது முடிஞ்சிருச்சு. எல்லாம் தட்டில் போட்டு வச்சுட்டோம். எல்லாத்தையும் தட்டில் போட்டு வச்சுட்டோம். இங்கே நம்மளை 1.5 hour ஆயிரும் இது வேகிறதுக்கு. 1.5 hour ஆயிரும். அடுப்பில் இதே மாதிரி எரிஞ்சு இதெல்லாம் செஞ்சு 1.5 hour போகணும். அப்போ தான் அந்த முறிப்பு கிடைக்கும். நீங்கள் காலையில் வந்திருந்தால் இந்த பருத்தரதும் இதெல்லாம் கரெக்டாக பார்த்துருக்கலாம். நீங்கள் காலையில் வரல, மத்தியானம் டைம் இல்லை. பாக்கியெல்லாம் இதே ப்ரொட்டேஷன் தான். அது வந்துட்டு அது இந்த கிளைமேட், இந்த தண்ணி, இந்த மெத்தடில் அங்கே செய்ய முடியாது. ஊட்டி மெத்தடில் மட்டும்தான் அங்கே செய்ய முடியும். அதுதான் மெயினாக. அது அந்த காலத்துலேருந்து நாங்கள் முன்னாடியே வர்க்கி இருக்குது. அதில் 2-3 டைப் வர்க்கி ஒன்று. அதில் மாடல் மட்டும்தான் மாறும். கடையில் போயாச்சுன்னா ஒவ்வொரு ரேட் எடுப்பாங்க. இதுக்கு ஒரு ரேட் எடுப்பாங்க, அதுக்கு ஒரு ரேட் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் மெயினாக. ப்ரைஸு வந்து ஸ்கொயரு சின்னது இல்லை, ஒரே டேஸ்ட் தான். ஒரே டேஸ்ட் தான். கடையில் போகும்போது இது ஒரு மாடல், அது ஒரு மாடல் சொல்லிட்டு காசு வாங்குவாங்க. நம்ம அதெல்லாம் இல்லை. எல்லாம் ஒரே 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 இதுதான், ஒரே டைப்பு தான். காசு 200 ரூபா 200 தான். எல்லாத்துக்கும் 200 தான். கடையில் போயாச்சா இதுக்கு ஒரு ரேட்டு, அதுக்கு ஒரு ரேட்டு வாங்குவாங்க.
ஸ்கொயருக்கு ஒரு ரேட்டு வாங்குவாங்க, சின்ன வர்க்கிக்கு ஒரு ரேட்டு வாங்குவாங்க, மீடியம் சைஸுக்கு ஒரு ரேட்டு வாங்குவாங்க. நாங்கள்லாம் அதெல்லாம் இல்லை, எல்லாம் ஒரே ரேட்டு தான். எவ்வளோ ஸ்டார்ட் ஆகுது? என்னது? ரேட் 200 கிலோ 200 நம்ம ஹோல்சேல். பின்ன எல்லாருக்கும் விற்கிறாங்க கடையில் 240. இந்த குவாலிட்டி இருக்காது உங்களுக்கு. மெயின் குவாலிட்டி நம்மளும் மட்டும்தான் குவாலிட்டி. எம்ஆர்சி பேக்கரி என்னோட கடை பேர் எம்ஆர்சி. திருநெல்வேலி அல்வா மாதிரி இங்கே எப்படி வர்க்கிங்கிறது அது அந்த குவாலிட்டி தான். அது மெயினாக அந்த மெயின் அந்த குவாலிட்டி தான் மெயினாக வரணும். ஐகான் எப்படி அது நம்ம காலையில் நான் சொன்னேன்ல, நீங்கள் காலையில் அந்த பருத்தும் போது எண்ணெய் டால்டா எல்லாம் மிக்சிங், இந்த தண்ணி, இந்த கிளைமேட்டு எல்லாம் இந்த 2 கூடி போகணும். தண்ணி மட்டும் இல்லை, இந்த கிளைமேட்டும் இதே மாதிரி கிளைமேட் இருக்கணும். ரொம்ப சூட்டில் இது செய்ய முடியாது. இந்த கிளைமேட் இருந்தால் தான் செய்ய முடியும். மெயினாக எல்லா ஊர்லேருந்தே வர்றாங்க. நமக்கு எம்ஆர்சி வைக்கிறீங்கன்னா அவங்க கூவில் போடுறாங்க. உங்களை மாதிரி கஸ்டமர்கள்லாம் வந்து போட்டுட்டு இந்த குவாலிட்டி வந்துட்டு நம்மகிட்ட மட்டும்தான். பர்க்கி பிஸ்கட்டு கேக்கு, ப்ளம் கேக்கு வெறும் 50 ரூபா மட்டும்தான். அது பிஸ்கட் எல்லாம் கூட வாங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா ஃப்ரெஷ்ஷான பொருள்கள் ஊட்டிக்கு நம்ம இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. யூடியூப்லலாம் போடுறாங்க. எல்லாங்களும் உங்களை மாதிரி கஸ்டமர் எல்லாம் போட்டுட்டு நம்மளுக்கு தான் ஃபஸ்ட்டு காமிக்குது யூடியூப்லலாம். இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் நேர ஆஸ்பத்திரி ரோடு, பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்குது. பள்ளிவாசல் இருக்குது. நம்ம நேம் கடை பேர் வெளியே நீங்கள் எடுத்துட்டு அப்படியே விடுவோம். போர்டு இருக்கு பாருங்க, வெளியே எழுதியிருக்கு. இங்கே என்ன வர்க்கினா எப்படி ஃபேமஸ்? வரிக்கி சுத்தமானது, கலப்படம் இல்லாத வரிக்கி. வச்சா அந்த மாட்டு கொழுப்பு அது இதெல்லாம் போட்டு செய்ய மாட்டாங்க, வெறும் நெய் போட்டு தான் செய்வாங்க. இங்கே அவங்கள எடுத்து கொடுப்பாங்க, வச்சு அது 2 நாள் 3 நாள் ஆகி பார்சல் பண்ண மாட்டாங்க. இங்கே மட்டும் எப்படி இவ்வளோ சாஃப்டா இருக்கு, பொறுப்பு இருக்கு? நம்ம கீழே நம்ம ஊர்ல சைட்லாம் அது டால்டா போடுறது, அது வந்து இறுகிடும், கெட்டியா இருக்கும். அவனுங்க தட்டணும் போட்டு. இது தண்ணியில் செய்யறதுனால அந்த டேஸ்ட் வருதா? இங்க தண்ணி தின்னா இருக்கும், அங்க திக்கா இருக்கும். அங்கே தான் திக்கா இருக்கும், இங்கே தின்னா இருக்கும். தண்ணி பற்றி மேட்டுப்பாளையம் வரைக்கும் நல்ல தண்ணி, மேட்டுப்பாளையம் வரைக்கும். நாங்கள் ஊட்டிக்கு வந்தால் வாங்கிட்டு போகிறோம். நாங்கள் கீழே போகிறோம், கோயம்புத்தூர் போகிறோம். அதுக்காக இந்த வாங்கிட்டு போகிறோம். இல்லைன்னா எங்களுக்கு என்ன? என் பேர் தர்மன். நான் ஊட்டிலேருந்து வரேங்க. இங்கே ஒரு 4 வருஷமாக இருக்கேன். இப்போது டீ ப்ராசஸ், டீ தூள், தேயிலை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்க்குறீங்களா? ஃபஸ்ட் ஸ்டெப்பு வந்து வெதரிங் ஸ்டேஜ். அதை வந்து இந்த இலையை வந்து பதப்படுத்தணும். அதுக்கு பதப்படுத்தணும்னா இந்த ஊட்டி, குன்னூர்லேருந்து, கோத்தகிரி இலையிலேருந்து இலை வரும். இலை வந்து இந்த ட்ராப்ஸில் வந்து இந்த ட்ராப்ஸில் ஸ்ப்ரெட் பண்ணி அது வந்து 10லேருந்து 12 ஹவர் காய வைப்பாங்க ஏர் ப்ளோவரில். அந்த ப்ளோவரில் வந்து காய அது காமிக்கணுமா? ஏர் ப்ளோவரில் வந்து காய வைப்பாங்க. அது காய வச்ச பிறகு இந்த சைக்கிளில் போட்டு அங்கேருந்து கீழே போகும். கீழே பார்த்து செகண்ட் மிஷின் வந்து ரோட்டர்வேன் மிஷினில் போகுது. ரோட்டர்வேன் வந்து க்ரஷஸ் அண்ட் பீசஸ். அது வந்து அது நல்லா க்ரஷஸ் பண்ணி பீசஸ் பண்ணிட்டு அங்கேருந்து சிடிசி போகுது. சிடிசி வந்து கட்டிங், டேர்னிங், கர்லிங். சிடிசி மீன்ஸ் கட்டிங், டேர்னிங். அதாவது கட் பண்ணி திருப்பி சுருள் பண்ணி அங்கேருந்து நேராக பூகி போகுது. பூகின்றது பெரிய அலுமினியம் ட்ரம்மு சுற்றிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு வெயிட்டில் கொண்டு வரும். ஒரு வெயிட்டில் கொண்டு வந்த பிறகு அங்கேருந்து பெர்மிடேஷன் ஆக்சிலேஷன் ஏரியா. அதாவது இந்த வெளியே காற்றுல ஆக்சிஜன் அட்மாஸ்பியரில் வந்து இந்த கலர் க்ரீன் கலர் வந்து ரெட்டு கலர் ஆகிடும். கலர் மாறும். அந்த மாறில் அந்த 1.5 ஹவர் அங்கே அதில் இருக்கும்.
அதுக்கப்புறம் அந்த கலர் மாறின பிறகு அங்கேருந்து ட்ரையரில் வரும். ட்ரையருங்கிறது இதை காய வைக்கிறது. இதை வந்து டீ தூள் வந்து அப்படியே பவுடரை வந்து காய வச்சு அங்கேருந்து ஒரு 240 டிகிரி வோல்டேஜில் வந்து காய வைப்பாங்க. 16 நிமிஷம் காய வைக்கும்போது அந்த ரெட் வந்து பிளாக் ஆகும். பிளாக் ஆன பிறகு அங்கேருந்து வேஸ்டேஜ் ஃபைபர் மேட், இந்த ஃபைபர் மேட்டை வந்து அந்த வேஸ்டேஜ் எல்லாம் ரிமூவ் பண்ணுது. வேஸ்டேஜ் ரிமூவ் பண்ண பிறகு அங்கேருந்து ஷிஃப்டடு போகுது. ஷிஃப்டட்னா பெரிய பெரிய ஹோல்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது செகண்ட் குவாலிட்டி, அதுக்கு கீழே இருக்கிற டஸ்டி ஹோல்ஸ், அதான் அந்த ஹோல்ஸ் வழியாக பெரிய ஹோல்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, கொஞ்சம் குருமணம் சைஸ் இருக்கும். கொஞ்சம் நல்லா காய வைக்கிறது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இது ரெண்டாவது வந்து கொஞ்சம் அதோட கொஞ்சம் சின்னது, அது செகண்ட் குவாலிட்டி. தேர்ட் லாஸ்ட்டில் வந்து டஸ்ட்டு, இந்த மண் மாதிரி இருக்கும். இந்த மண் மாதிரி இருக்கிறது வந்து டஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் குயிக்காக வேக வச்சாலும் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும். வெரைட்டி நிறைய இருக்குது. இதை தான் ப்ராசஸ், ஹோல் ப்ராசஸ் இவ்வளோ தான். அதுக்கப்புறம் வந்து ஷிஃப்டடுக்கு போய் ஷிஃப்டில் இருந்து பேக்கிங் போயிடும். பேக்கிங் போட்டு பேக்கிங் இப்போ லெமன் ஆட் பண்ணுவாங்க, ஃப்ளேவர் ஆட் பண்ணுவாங்க. டீ தூள் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். பவுடரில் வந்து அதை வந்து ஆட் பண்ணுவாங்க. இப்போ லெமன்னா ஜிஞ்சர் ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ளவர் இது டேஸ்ட் ஆகிடும். அப்புறம் க்ரீன் டீ ஒயிட் டீ, இந்த லாஸ்ட் எட்ஜ் ஆஃப் த லீஃப், அது அந்த மொட்டில் வந்து அந்த சின்ன 2 இலையில பண்ணுறது தான் க்ரீன் டீ அண்ட் ஒயிட் டீ. அது வந்து ஒன் ஆஃப் த மெடிசின். பிபி, கொலஸ்ட்ரால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது அந்த டீ தூள். அது நீங்கள் பார்த்துக்கலாம். அவ்வளோ. சாக்லேட் ஃபேக்ட்ரியில் நான் ஒரு 8 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கேன். இங்கே வந்து நான் சாக்லேட் ஃபேக்ட்ரியில் இங்கே சேல்ஸில் தான் வந்தேன். எல்லாமே இங்கே கொக்கோ வந்து இம்போர்ட்டட் பண்ணி தான் இங்கே மேக் பண்ணுறாங்க. கொக்கோ பார் இங்கே வரும், இங்கே மேக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டில் உங்களுக்கு வந்து ட்ரஃபிள் ப்ராசஸ் இருக்கும். செகண்டு நட்டீஸு, ஸ்லாப் வெரைட்டிஸ் எல்லாம் கீழே மேக்கிங் அழகாக இருக்குது. அதில் தனியாக டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. இங்கே இருக்க குவாலிட்டியில் உங்களுக்கு ஊட்டியில் இங்கே எங்கேயுமே சாக்லேட்ஸ் கிடைக்காது. இங்கே எல்லாமே வெறும் ரியல் சாக்லேட்ஸ் தான் இருக்குமே. நட்ஸ் இங்கே வந்து ஒரிஜினல் நட்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. எல்லாம் குவாலிட்டியாக இருக்கும். கீழெல்லாம் நீங்கள் போய் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வேக்சின் எல்லாம் மிக்சடாக தான் இருக்கும் சாக்லேட்ஸ் மோஸ்ட்லி. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட இங்கே வந்து திரும்ப வந்து வாங்கிக்கலாம். இங்கே எல்லாம் குவாலிட்டி நல்லா இருக்கும் சாக்லேட்ஸ். இப்போ நீங்கள் ஆன்லைனில் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது இங்கே. உங்களுக்கு 1 or 2 days உங்களுக்கு ரீச் ஆயிரும். ஐஸ் பேக்கிங் எல்லாம் வச்சு உங்களுக்கு சேஃபாக தான் டெலிவரி பண்ணுவாங்க. உங்களுக்கு மெல்ட் ஆகுன்ற பயம் இருக்காது. சாக்லேட்ஸ் எதுவுமே சேஃபாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எங்களுக்குமே இந்த ஃபேக்ட்ரியோட அனுபவம் வந்து ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. நீங்கள் ஊட்டி சைடுக்கு எப்போயாச்சும் போனால் இந்த இடத்தெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். நான் உங்கள் MS சூர்யா.